முத்து நேராக வீட்டுக்கு வந்துட்டு வீட்டில் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து ஹாலுக்கு வர சொல்லிடுறாரு. வந்ததுக்கு அப்புறமா ஒரு கட்டல் காலை எடுத்துட்டு வந்து கோர்ட்டில் குற்றவாளி கூண்டில் நிற்கிறவங்க நிற்கிற மாதிரி அந்த இதையை வச்சிடறாரு. அதை பார்த்த ஸ்ருதி இருந்துட்டு என்ன முத்து இது கோர்ட்டில் வைக்கிற மாதிரி வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதை கேட்ட முத்து இருந்துட்டு ஆமா அதே தான் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து டே ஓடுகள் இங்கே வந்து நில்லு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. டேய் நான் எதுக்கட இங்கே வந்து நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கறாரு. உடனே விஜய் வந்துட்டு ஏங்க இவங்க என்னங்க பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. டேய் நீ வாடா நீங்க வந்து இங்கே முதல் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. முத்து ஏன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கேட்கறாங்க. நீங்க பாட்டுக்கு என்னமோ பண்ணிக்கிட்டு அவரை கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கேட்கவும் இருங்க பார்லரமா ஒரு கூண்டு தானே இருக்குது ஆனா குற்றவாளிங்க 2 பேர் இருக்காங்களே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதை கேட்ட ரோகிணி வந்து அப்படியே முறைச்சு பாக்குறாங்க. இருங்க பார்லரமா முதல்ல சாரை விசாரிப்போம் அதுக்கப்புறமா அடுத்தவங்களை விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போடா உள்ள அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மனோஜ் வந்து அப்படியே நின்று பார்த்துட்டு இருக்காரு. போடான்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லி இழுத்து அந்த கூண்டுக்குள்ள விடுறாரு. உடனே விஜயா இருந்துட்டு ஏய் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. உடனே அண்ணாமலை இருந்துட்டு டே முத்து விஷயத்தை என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே முத்து வந்து பா இது கோர்ட்டுப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. டே இது வீடுடா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்லவும் இல்லப்பா இப்ப இது கோர்ட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இது கோர்ட்டு ஜட்ஜு வந்து இதுக்கு அம்மா தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதை கேட்டோன்னு விஜய் வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா இதுக்கு அம்மா தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்ப வழக்கு தொடுக்கிறவன் நான் தாப்பா என்னோட கட்சிக்காரர் நீதாப்பா இதோ கூண்டல் நிக்கிறவன் தான் வந்து குற்றவாளிப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. சரி விசாரணை ஆரம்பிக்கலாம் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்கறாரு. உடனே விஜயா இருந்துட்டு ஏங்க இவன் தலையில ஏதாவது ஆயிருச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. உடனே முத்து வந்து பா விசாரணை முடிஞ்சதுக்கு அப்புறமா யார் தலைக்கு என்ன ஆகுது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. விஷயத்துக்கு வாடா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்றாரு. ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜம்மா நான் இப்ப என் வாதத்தை தொடங்குறேன் அப்படின்னு சொல்லி விஜயா பார்த்து முத்து ஆரம்பிக்கிறாரு. என் கட்சிக்காரர் அண்ணாமலை ரயில்வேஸ்ல 35 வருஷமா கடுமையா உழைச்சாரு. அவர் வந்து வேலையில இருந்து ரிட்டையர் ஆகும்போது அவருக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் பணமா 27 லட்சம் ரூபாய் வந்து செட்டில்மெண்ட் வந்துச்சு. உடனே ரவி இருந்துட்டு டே இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானடா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே முத்து வந்துட்டு ஆர்டர் 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 வக்கீல் பேசும்போது குறுக்க பேசக்கூடாது புரியுதா பேசாம இருங்க அப்படின்னு சொல்லி ரவி அடக்கிறாரு. உடனே ஸ்ருதி வந்துட்டு இரு ரவி அவர் சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லி முடிக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து ஆரம்பிக்கிறாரு. இங்க பாருங்க ஜட்ஜம்மா என்னோட கட்சிக்காரர் அண்ணாமலை வந்து 35 வருஷமா கடின உழைப்பால ரயில் என்ஜினை ஓட்டி ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போய் பல உயிர்களை பாதுகாத்து எந்த உயிர்களுக்கும் சேதம் ஆகாம கஷ்டப்பட்டு வண்டி ஓட்டி சம்பாரிச்சு உழைச்ச காசு தான் அந்த 27 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. முத்து அப்படி சொன்னதை கேட்டுன்னு சே அப்படின்னு சொல்லிட்டு சலிச்சுக்கிறாங்க விஜயா. எப்படி சம்பாரிச்ச பணம் நேர்மையான வழியில சம்பாரிச்ச பணம். அப்படி அவரை கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச 27 லட்சம் ரூபாய இந்த ஓடுகாலி இருக்கானே இந்த மனோஜ் தொழிலதிபர் இவர் வந்து பணத்தை தூக்கிட்டு அப்படியே ஓடினார் 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 வாழ்க்கையின் எல்லைக்கே ஓடினார் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்து மறைக்கிறாரு. நம்ம குடும்பத்தை ஏமாத்துறதா நினைச்சிட்டு பணத்தை எடுத்துட்டு இவன் ஓடினார். ஆனா இவனுக்கே அல்வா கொடுத்துட்டு ஜீவாங்கிற பொண்ணு அந்த பணத்தை அடிச்சுட்டு ஓடிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பணத்தை எடுத்தது மட்டும் கிடையாது பணத்தை எடுத்துட்டு நாட்டை விட்டு அந்த பொண்ணு ஓடி போயிருச்சு அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாரு. உடனே ரவி இருந்துட்டு டே இதெல்லாம் தெரிஞ்ச கதை தானடா இது எதுக்கடா மறுபடியும் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. உடனே முத்து வந்து இதெல்லாம் தெரிஞ்ச கதை தான் ஆனா நமக்கு தெரியாத பல கதை இனிமேதான் வெளியே வரப்போகுது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்குதான் இந்த கேஸை திரும்பவும் நான் ஓபன் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி முத்து சொல்லிட்டு மனோஜ் பார்த்து முறைக்கிறாரு. அதை பார்த்துட்டு நிக்கிற ரோகிணிக்கு வந்து அப்படியே அள்ளு விடுது. எல்லாரும் அப்படியே பதட்டமா ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப முத்து வந்துட்டு இவன் தூக்கிட்டு ஓடின 27 லட்சத்துக்கு இவன் தானே பொறுப்பு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. உடனே அண்ணாமலை இருந்துட்டு அதை தான் ஒரு பொண்ணு தூக்கிட்டு ஓடிடுச்சுடா அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுல தாப்பா இப்ப இந்த கதையில ஒரு திருப்பம் வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அப்ப உடனே முத்து இருந்துட்டு மனோஜோட ஸ்டேட்மெண்ட் என்ன அந்த பணத்தை எடுத்துட்டு அந்த பொண்ணு ஓடி போயிருச்சு திரும்ப வரவே இல்லை அதானே ஆனா அதுதான் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மனோஜி ரோகிணியுமே வந்து ஒரு பார்வை பாக்குறாரு. முத்து சொன்னதை கேட்டோன்னா மனோஜி ரோகிணி அப்படியே திருதிருன்னு முடிக்கிறாங்க. விஜய் அதிர்ச்சியாகி அண்ணாமலை திரும்பி பாக்குறாரு. உடனே ரவி இருந்துட்டு டே என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. உடனே சுதாரிச்சுட்டு மனோஜ் இருந்துட்டு டே நீ பாட்டுக்கு வாயில வந்ததுல எதையாவது உளறிட்டு இருக்காதரா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சினிமால ஏதாவது கோர்ட்டு சீன் பார்த்திருப்பான் அதனாலதான் இங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு டிராமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எனக்கு வேற வேலை இருக்குது விட்றா நான் ஷோரூம் போறேன் எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி வெளியே போறாரு. நான் நில்லுன்னு சொல்றேன்ல அப்படின்னு சொல்லி முத்து சொல்லவும் போடா அப்படின்னு சொல்லிட்டு தட்டி விட்டுட்டு அந்த பக்கம் போறாரு. முத்து வந்து அப்படியே மனோஜை இழுத்து மறுபடியும் தள்ளி விட்டுட்டு நில்லுன்னு சொல்லிட்டு இருக்க நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்கேடா அப்படின்னு சொல்லி இழுத்து விடுறாரு. மறுபடியும் அந்த கூண்டாட்ட இருக்கிற இடத்துல நிறுத்தி வச்சு கையை பிடிச்சிட்டு ரவி இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கத்துறாரு. உடனே ரவி வந்து அங்க பக்கத்துல வந்துடுறாரு. அவனை புடி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ரவி வந்து மனோஜை பிடிச்சிக்கிறாரு. 2 பேரும் மனோஜோட 2 கையும் அந்த பக்கம் இந்த பக்கம் பிடிச்சிக்கிறாங்க. உடனே டென்ஷன் ஆயிட்டு இருந்த முத்து வந்துட்டு கோர்ட்ல கத்தக்கூடாதுல்ல ஆர்டர் 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 அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்லிக்கிறாரு. நான் ஏதோ டிராமா போட்டதை நீ சொன்னே இல்ல டிராமா போட்டது நான் இல்ல நீதான் அதை நான் இப்போ முடிச்சு வச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. அதை கேட்ட அண்ணாமலை வந்துட்டு டே முத்து நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல என்னடா சொல்ல வர அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு. பா அந்த ஜீவாங்கிற பொண்ணு பணத்தை எடுத்துட்டு கனடாக்கு ஓடுனது என்னமோ உண்மைதான் அதுல ஒன்றும் இந்த ஓடுகளை பொய் சொல்லல ஆனா அந்த பணம் திரும்ப வரவே இல்லைன்னு சொன்னா பாருங்க அது பச்சை பொய் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. என்னடா மனோஜ் முத்து சொல்றது நிஜமா பணம் வந்துடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு ரவி கேட்கிறாரு. உடனே முத்து இருந்துட்டு நிஜம்தாண்டா பணம் வந்து பல மாசம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. முத்து சொன்னதை கேட்டோன்னா வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே பயங்கர அதிர்ச்சி ஆகுது. மீனா உடனே என்னங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே முத்து வந்து ஆமா மீனா தொலைஞ்சு போன அந்த 27 லட்சத்தை வட்டியோட சேர்த்து 30 லட்சமா நம்ம தொழிலதிபர் எப்போ வசூல் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. விஜய் வந்து பயங்கர அதிர்ச்சியாகி பாக்குறாங்க. உடனே அண்ணாமலை இருந்துட்டு பணம் வாங்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. உடனே முத்து இருந்துட்டு ஆமாப்பா நான் முதலே சொன்னல இந்த கேஸ்ல வந்து 2 குற்றவாளிகள்னு சொல்லிட்டு அந்த 2வது அக்யூஸ்டு நம்ம பார்லர் அம்மா தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதை கேட்டோன்னே விஜயா வந்து அப்படியே ரோகிணி திரும்பி பாக்குறாங்க. ரோகிணி
ரோகிணியோட ஹார்ட் பீட் அப்படியே எகிருது. அப்படியே முழிச்சுக்கிட்டு என்ன பண்றேனே தெரியாம நின்றுட்டு இருக்காங்க. இந்த ஓடுகாலையும் பார்லர் அம்மாவும் சேர்ந்து தான் அந்த பணத்தை ஜீவா கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு முத்து. வீட்டுல இருக்கிற எல்லாருமே அதிர்ச்சியாகி அப்படியே பாக்குறாங்க. உடனே மனோஜ் இருந்துட்டு, டேய் நீ என்னடா சும்மா புது கதை விட்டுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு. உடனே முத்து இருந்துட்டு, டேய் சும்மா நிறுத்துறா, இதெல்லாம் எப்போ நடந்து முடிஞ்ச பழைய கதை தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப நிஜமாவே பணம் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்கறாரு. பா இவன் உளறிக்கிட்டு இருக்கா, அப்புறம் சும்மா ஏதோ வாய்க்கு வந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கத்துறாரு. உடனே விஜயா வந்துட்டு, எங்க மனோஜே இப்பதான் பணத்தை ஏமாந்துட்டு வந்து நிக்கிறான், இவன் வேற இந்த சமயத்துல இப்படி பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு உடனே முத்து இருந்துட்டு, அது செஞ்ச வேலைக்கு எதிர்வேனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அது ஒன்றும் இல்லை, இவன் அப்பா பணத்தை தூக்கிட்டு ஏமாத்திட்டு ஓடுனா இவனை ஒருத்தர் ஏமாத்திட்டான் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே அதை கேட்டவொன்னே ஸ்ருதி வந்துட்டு, முத்து ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கு முத்து அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு குழப்பம் இல்லை பாலக்குரல இரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே அந்த யோகிஸ்தி ரோகிணி வந்து, முத்து எதுக்கு இப்போ ஏதோ சொல்லி சும்மா போய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யாரு நான் போய் சொல்றேன் அப்படின்னு சொல்லி முத்து கேட்குறாரு. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் உடனே விஜயா வந்துட்டு, அவனுக்கு மனோஜை குறை சொல்லனாவே தூக்கமே வராது, மனோஜை பார்த்து சின்ன வயசுலேருந்தே இவனுக்கு பொறாம அப்படின்னு சொல்லிட்டு முத்துவை பார்த்து விஜயா சொல்றாங்க. உடனே முத்து இருந்துட்டு, பொறாம தான், இவன் அளவுக்கு கிரிமினல் வேலையெல்லாம் நம்மளால செய்ய முடியலையேன்னு சொல்லி பொறாம தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே ரவி வந்து, முத்து நீ சீரியஸா பேசிட்டு இருக்கே விளையாண்டுட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. உடனே பயங்கர காண்டாயிட்டு முத்து வந்து, டேய் விளையாண்டதே இவங்க 2 பேர் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே மனோஜ் வந்துட்டு, டேய் நானே பணம் போச்சுங்கிற கவலையில் இருக்கேன், நீ இல்லாத பழியெல்லாம் மேலே போட்டுட்டு இருக்கியாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு. உடனே முத்து வந்து, பரவாயில்லடா சூப்பரா நடிக்கிற, மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் கூட நல்ல ஆக்டிங்க போடுறப்பாரு, சூப்பர்டா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா ஒண்ணுடா 2 பேரும் செம கேடிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜி ரோகிணி பார்த்து சொல்றாரு முத்து. உடனே ரோகிணி வந்து அப்படியே திருன்னு முழிச்சுக்கிட்டு யோசிக்கிறாங்க. எப்படியோ வந்து விஷயத்த கண்டுபிடிச்சிட்டான், ஆனா இவனால கண்டிப்பா ப்ரூஃப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மைண்ட் வாய்ஸ்ல பேசிக்கிறாங்க. ஆனா இது எப்படியாவது சமாளிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கிட்ட போயிட்டு ஆன்டி அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. இவர் தேவையில்லாம எங்க மேல பழி போட்டு எங்களை அக்யூஸ்ட் ஆக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்றாங்க. உடனே மீனா இருந்துட்டு, ரோகிணி அவர் தேவையில்லாம யார் மேலுமே பழி போட மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ நாங்கள் பணத்தை வாங்கினது இவர் பார்த்தாரா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கேட்குறாங்க. உடனே முத்து வந்துட்டு, நான் பார்க்கல தான், ஆனால் நீங்கள் பணத்தை வாங்கின அன்னைக்கு நான் அங்கே தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆனால் அது எனக்கே தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. உடனே அண்ணாமலை இருந்துட்டு, டே என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்பா அது வந்து 2வது பாயிண்ட்ப்பா, அது வந்து நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். ஆனால் இவங்க 2 பேரும் ஜீவா கிட்ட இருந்து 30 லட்சத்தை 4-5 மாதத்துக்கு முன்னாலேயே வாங்கிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே விஜயா இருந்துட்டு, மனோஜ் இவன் என்னடா சொல்கிறான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே மனோஜ் இருந்துட்டுமா, இவன் குடிச்சிட்டு வந்துட்டு ஏதோ உளறிக்கிட்டு இருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே காண்டான முத்து வந்து, டே ஓடுகாளி நான் மட்டும் குடிச்சிட்டு வந்திருந்தேன்னா விசாரணையே வேற மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே ரோகிணி வந்துட்டு, முத்து ரொம்ப தான் ஓவரா பேசிக்கிட்டு இருக்காதீங்க நீங்க பாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சும்மா எதுவுமே இல்லாம எங்க மேல பழி போட்டுக்கிட்டு இருக்கீங்க, நாங்க பணத்தை வாங்கினதுக்கு உங்ககிட்ட என்ன சாட்சி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கேட்கறாங்க. உடனே முத்து இருந்துட்டு, இது பாயிண்ட். முத்து வந்து கையை தட்டிட்டே வந்து, அப்பா இவங்க சாட்சி இருக்கான்னு சொல்லி பார்லரமா கேட்கறாங்கல்ல, சாட்சி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அவர் சொன்னதை கேட்டோன்னா மனோஜ் ரோகிணியும் அப்படியே பயங்கரமா அதிர்ச்சியாகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் குழப்பத்தோட ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப முத்து வந்து, ஜட்ஜம்மா நீங்க அனுமதிச்சீங்க அப்படின்னா சாட்சியை வந்து உங்க முன்னால சமர்ப்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே மனோஜ் வந்துமா, இவன் ரொம்ப லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சொல்றதை நம்பாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், டேய் எனக்கு தெரியாதடா உன்னை பத்தி, இவன் சொல்றாங்கிறதுக்கு வேண்டியெல்லாம் நான் வந்து உன்னை சந்தேகப்படுவேனா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்கறாங்க. யாருக்கோ காசு கொடுத்து இவர் வந்து இங்க கூட்டிட்டு வந்து பொய் சொல்ல வைக்க போறாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்றாங்க. உடனே மீனா இருந்து, அந்த மாதிரி கேவலமான புத்தி எல்லாம் இவருக்கு கிடையாது ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே முத்து மீனாவை பார்த்து, இரு அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவை பார்த்து, ஜட்ஜம்மா சாட்சியை நான் இப்ப வர சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. உடனே விஜயா இருந்துட்டு, டே அப்படி என்னடா சாட்சி நீ கொண்டுட்டு வந்திருக்க, வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே முத்து ரோகிணி பார்த்துட்டு திரும்பி, பார்லரம்மா நான் வந்து காசு கொடுத்து யாரையுமே கூட்டிட்டு வரல, உங்களுக்கு காசு கொடுத்த ஆளே இங்க வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. என்ன புரியலையா, ஜீவா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதை கேட்டோன்னா மனோஜுக்கு ரோகிணிக்கு அப்படியே பயங்கர ஷாக் ஆகுது. உடனே முத்து வந்து ஜீவா ஜீவா ஜீவான்னு 3 தடவை கத்தி கூப்பிடுறாரு. அவர் அப்படி கத்தி கூப்பிடும் போது மனோஜ் ரோகிணி அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பி பாக்குறாங்க. ஜீவா உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவங்கள பார்த்துட்டு அண்ணாமலை இருந்துட்டு, யாரா இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. உடனே முத்து வந்து, அப்பா இவங்க தான் அப்படின்னு சொல்லி சொல்ல வரதுக்குள்ளார ஜீவா வந்து, முத்து நான் பேசிக்கிறேன் நீ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நான் தான் ஜீவா, உங்க பையன் லவ் பண்ண பொண்ணு நான் தான், உங்க பையன் மனோஜ் கூட வந்து 1 இயர் லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருந்தது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படின்னா என் பையனை ஏமாத்தி அவங்ககிட்ட இருந்த 27 லட்சத்தை எடுத்துட்டு ஓடுன பொண்ணு நீதானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. உங்க எல்லாருக்கும் என் மேல கோவம் இருக்குது எனக்கு புரியுது, நான் இப்ப என்ன சொன்னாலும் அது வந்து பெருசா இருக்காது அங்கிள், நான் செஞ்சது தப்பு தான், ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் நான் ஏன் அப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ என்ன சொன்னாலும் அது சரியா இருக்காது, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஜீவா. அதை கேட்டோன்னு விஜயா இருந்துட்டு, தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் ரொம்ப சாதாரணமாக சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என் பையன் வந்து ஒரு அப்பாவி, அவனை மயக்கி அவங்ககிட்ட இருந்து ஏமாத்தி இந்த எத்தனை பணத்தை எடுத்துட்டு போயிருக்கேன், உனக்கு வெக்கமா இல்லை அப்படின்னு உங்ககிட்ட எல்லாம் பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து, ரவி போலீஸை கூப்பிடுறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே ஜீவா வந்துட்டு, எதுக்கு போலீஸை கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உன்னை போலீஸ்ல பிடிச்சி கொடுக்குறதா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்றாங்க. நான் செஞ்சது தப்பு தான், ஆனால் நான் தான் பணத்தை திருப்பி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா சொல்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியாகி விஜயா பாக்குறாங்க. என்னம்மா சொல்ற, பணத்தை திருப்பி கொடுத்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்கறாரு. என்னடா சொல்லுது இந்த பொண்ணு பணத்தை திருப்பி கொடுத்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து மனோஜை பார்த்து கேட்கறாரு. அப்ப மனோஜ் ரோகிணி வந்து அப்படியே திருட்டு மொழி முடிச்சுட்டு பம்பிட்டு நின்று இருக்காங்க. ஆமா 27 லட்சம் ரூபாய்க்கு 30 லட்சம் ரூபாயா வட்டி போட்டு எல்லாமே சேர்த்து நான் உங்களுக்கு செட்டில் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா சொல்றாங்க. நான் ஒன்னும் ஒரு அப்பாவியை ஏமாத்தல, தான் சொந்த குடும்பத்தை பெத்த அம்மா அப்பாவை ஏமாத்தின ஒரு ஆளை தான் வந்து நான் ஏமாத்தினேன். நான் வந்து செஞ்ச தப்பை ஒத்துக்கிட்டேன், ஆனா அதுக்காக உங்க பையன் ஒன்னும் அப்பாவி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா சொல்றாங்க. அப்படி அப்பாவி மாதிரி நடிச்சிட்டு மொத்த குடும்பத்தை ஏமாத்திட்டு இருக்கிற ஆளு என்ன ஏமாத்திட்டு போக மாட்டான்னு என்ன நிச்சயம், அதனால
அதனால தான் அவனை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த பணத்தை எடுத்துட்டு ஓடிட்டேன். ஆனால் நான் போன தடவை இந்தியாவுக்கு வந்தபோதே வந்து இந்த ரோகிணி வந்து என்னை பார்த்துட்டாங்க பார்லரில். பார்த்துட்டு அவங்க தான் வந்து என்னை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் இழுத்துட்டு போய் 27 லட்சத்துக்கு வட்டி போட்டு 30 லட்சமா கொடுன்னு சொல்லிட்டு என்கிட்ட வசூல் பண்ணிட்டாங்க. இதை வந்து நான் போலீஸில் வச்சு எல்லாம் லீகலாக வந்து முடிச்சிட்டேன். அதுக்கான சாட்சி எல்லாமே என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கொடுத்த இதே கொடுக்குறாங்க. அதை வாங்கி முத்து வந்து அண்ணாமலை கிட்டையும் விஜயகிட்டையும் காமிக்கிறாரு. அதை வாங்கி அண்ணாமலை பார்க்குறாரு. அப்போ முத்து உடனே அதில் சாட்சி கையெழுத்து போட்டது நான் தாப்பா, அதில் முத்துன்னு இருக்கும் பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாரு. அதை பார்த்து விஜயாவும் அண்ணாமலையும் பயங்கர ஷாக் ஆகுறாங்க. உடனே ரவியும் அதை வாங்கி பார்க்குறாரு. படிச்சு பார்த்துட்டு ஆமாப்பா அவங்க சொன்னதெல்லாம் நிஜம்தான், அப்படிதான் எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே ஜீவா இருந்துட்டு உங்களுக்கு இதுக்கு மேலேயும் டவுட் இருந்தது அப்படின்னா இது வந்து என்னோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டோட காப்பி. இதில் வந்து என்னோட அக்கௌண்ட்லேருந்து மனோஜர் அக்கௌண்ட்டுக்கு நான் 30 lakhs ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கான டீட்டெயில்ஸ் அதில் இருக்கு, வேணா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் காமிக்கிறாங்க. உடனே ஸ்ருதி வந்து அதை வாங்கி செக் பண்றாங்க. ஆமா அங்கிள் இவங்க சொல்றதெல்லாம் நிஜம்தான், 5 மாசத்துக்கு முன்னாலே வந்து இவங்க அக்கௌண்ட்லேருந்து மனோஜர் அக்கௌண்ட்டுக்கு வந்து 30 லட்சம் ரூபா வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே முத்து அதையும் வாங்கி விஜயா கிட்டையும் அண்ணாமலை கிட்டையும் காமிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் அதை பார்த்துட்டு ரோகிணியும் மனோஜையும் அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. நான் பணத்தை கொடுத்துட்டேன், நான் செஞ்சது தப்பு தான், அது எல்லாத்துக்கும் சேர்த்து நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையும் விஜயாவை பார்த்து கையெடுத்து கும்பிட்றாங்க ஜீவா. ஆனால் எந்த காலத்துலையுமே வந்து யாருக்குமே உபயோகம் இல்லாமல் நேரத்துக்கு தகுந்த மாதிரி நிறமாறுற இந்த பச்சோந்தி தான் வந்து இந்த மனோஜ். ஆனால் அதுக்கு மேலே கேட்டுதான் உங்க மருமக ரோகிணி, எந்த காலத்துலையும் நீங்கள் அவங்கள நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஜீவா. ஆனால் முத்து வந்து ஒரு டிஃப்ரெண்டான கேரக்டர். அவர் வந்து ரொம்ப நல்ல பர்சன். ஆனால் அவர் வந்து எதாச்சியா கார் டிரைவராக தான் எனக்கு பழக்கமானார். உண்மையெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் அவர் எங்கிட்ட வந்து கோமா பேசினா கூட அவர் நல்ல மனுஷன். அவருக்காக தான் வந்து நான் வந்து உண்மையை சொல்றதுக்காக உங்கள் வீடு வரைக்கும் வந்தேன். நான் செஞ்சது தப்பு தான், அதுக்காக நான் உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கிட்டையும் அண்ணாமலை கிட்டையும் கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்கறாங்க ஜீவா. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா கிளம்பிடுறாங்க. மனோஜ் இந்த மாதிரி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து ரொம்ப அதிர்ச்சியாகி மனோஜே திரும்பி பார்த்துக்கிட்டு இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இனி என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.